இப்போ வஉசி அவர்கள் வரும்போது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்டடா கொடுக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி எழுதிருக்கேன். ஏற்கனவே படிச்சிருந்தவங்க பயங்கர ஸ்பீடா டக்கு டக்கு டக்குன்னு இதை கேட்ச் பண்ணிப்பீங்க. புதுசா படிக்கிறவங்க அதை நிதானமா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இவர் ஒரு கப்பல் வாங்குறாரு, 2 கப்பல் வாங்குறாரு. வஉசி அவர்கள் பிரிட்டிஷ்காரனை எடுத்து கப்பல் ஓட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, 40,000 பங்குகள், ஒரு பங்கு வந்து 25 ரூபாய். அப்போ டோட்டலா வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து அந்த ஃபண்ட் வந்து உருவாகுது. 40,000 பங்கு, ஒன்னு வந்து 25 ரூபாய், மொத்தமா வந்து 10 லட்சம் ரூபாய் ஃபண்ட் வந்து வருது. இந்தியாவுக்கும், அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா மற்றும் ஆசியாவை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் இந்த பங்குகளை வாங்குவதற்கு உரிமை அப்படின்னு சொல்லிடுறாரு. யார் யாரு? இந்தியா, ஸ்ரீலங்கா மற்றும் ஆசியாவை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் இந்த பங்குகளை வாங்குவதற்கான உரிமை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே போல இந்த பங்குகள்ல அதிக பணம் முதலீடு செய்தது யார் யாரு? பாண்டித்துரை மற்றும் ஆஜி முகமது. இவங்க 2 பேரும் அதிக பணத்தை இந்த பங்குகள்ல முதலீடு செய்யறாங்க. பாண்டித்துரை மற்றும் ஆஜி முகமது. வஉசி அவர்கள் வரும்போது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40,000 பங்குகள், ஒரு பங்கு 25 ரூபாய், மொத்தம் 10 லட்சம் ரூபாய். இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆசியாவை சேர்ந்த மக்கள் தான் இதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. மிக அதிகமான அளவு இன்வெஸ்ட் பண்ண 2 பேர் யார் யாரு அப்படின்னா பாண்டித்துரை மற்றும் ஹாஜி முகமது. இவங்க 2 பேர் தான் மிக அதிகமான அளவு இன்வெஸ்ட் பண்றாங்க. இவரோட கம்பெனி பேர் என்ன சொல்லிடுறோம்? ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. சுதேசி நீராவி கப்பல். 2 கப்பல் பேர் என்னென்ன? காலியா மற்றும் லாவோ. 2 கப்பலுக்கு பேர் என்னென்ன வைக்கிறோம்னா காலியா மற்றும் லாவோ. எங்கிருந்து எங்க இந்த கப்பலை செலுத்தினாரு அப்படின்னா தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரை இந்த கப்பலை வந்து செலுத்துறாரு. தூத்துக்குடி, அதுல இருந்து கொழும்பு வரை இந்த கப்பல், கொழும்பு ஸ்ரீலங்கா அங்க வரைக்கும் இந்த கப்பல் வந்து போகுது. அப்புறம் இவர் வந்து அந்த சுதேசி தினம் கொண்டாடுனதுக்காக கைதாயிருவாரு. அப்படி கைதாயிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 2 ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை பெறாரு. அன்னைக்கு ஒரு ஆயுள் தண்டனைங்கிறது 20 வருஷம், டோட்டலா 40 வருஷம் இவருக்கு வந்து சிறை வந்து கொடுப்பாங்க. அதே போல 1905, 1907 2 விஷயம் படிப்போம். 1907 மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. 1905 இந்து முஸ்லிமுக்கு நடுவுல பிரிவினையை தூண்டுற மாதிரி பிரிட்டிஷ் வந்து அந்த வங்க பிரிவினை அதை அறிவிக்கிறார். 1907 இந்த மிதவாதிகளால ஒரு பயனும் இல்ல, அவங்க வந்து நான் பொறுமையா கேட்கிறேன்னு வந்து பிரிட்டிஷை நம்புறாங்க அப்படின்னும், தீவிரவாதிகள் வந்து மக்களை தூண்டி வன்முறை வந்து தூண்ட பாக்குறாங்க, இதனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க 2 பேரும். இப்படி இதுல வந்து சூரத் ஸ்பிளிட். அந்த மாநாட்டுல வஉசி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் போயிருப்பாங்க, ஒருத்தர படிக்கலாம். அதுல 1907 வஉசி அவர்களும் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு படிக்கிறோம். தெளிவா புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான், சின்னதா அது தெளிவா வந்து ஞாபகம் வச்சுக்க பாருங்க. அப்புறம் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கலாம். இப்ப இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இவரையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திரு சுப்பிரமணிய சிவா அவர்கள் ஒரு கதையா என்ன சொல்லியிருந்தேன், சுப்பிரமணிய சிவா நல்ல பேச்சாளர். அவர் வந்து வஉசி அவர்கள் வந்து ஒரு சிறந்த பேச்சாளரை தேடுறாரு. அப்படிதான் 2 பேரும் வந்து சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய வேறு பெயர் ஒன்று இருக்கு, அது பாருங்க, கேள்வி கேட்பாங்க.